திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். சொற்றுணை வேதியன் சோதிவானவன் பொற்றுணை தேருந்தடி பொருந்த கைதோள கட்டுணை பூட்டியோ கடலுள் பாச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். 18 புராணங்களின் வரிசையில் இன்றைக்கு 18வது புராணமாகிய பிரமாண்ட புராணம் படிக்க போறோம். தோற்றுவாய். மகாபுராணங்கள் எனப்படும் புனித நூல்கள் 18. அவை சாத்வீக, ராசச, தாமசிக புராணங்கள் என்று 3 வகையாக பிரிக்கப்பட்டுள்ளன. சிருஷ்டி பற்றி பெருமளவில் விவரித்து பிரம்மாவை உயர்த்தி கூறும் புராணங்கள் ராஜசிக புராணங்கள் எனப்படும். விஷ்ணுவின் அவதாரங்களை விவரித்து விஷ்ணுவின் புகழ் பாடுவை சாத்வீக புராணங்கள். சமய சடங்குகளை விவரித்து சிவபெருமானின் புகழை பரப்புவை தாமசிக புராணங்கள். பிரமாண்ட புராணம், ராஜசிக புராணம், பிரம்ம வைவர்த்த புராணம், மார்க்கண்டேய புராணம், பவிஷ்ய புராணம், வாமன புராணம், பிரம புராணங்கள் இவ்வகையை சேர்ந்தவை. மகாபுராணங்களில் கடைசியானது பிரமாண்ட புராணம் ஆகும். இது 12,000 ஸ்லோகங்களை கொண்ட ஒரு நடுத்தர அளவுள்ளது. ஸ்கந்த புராணம் மிக பெரியது, மார்க்கண்டேய புராணம் மிகச் சிறியது. பிரமாண்ட பிரம்மாண்ட புராணம் 3 பெரும் பிரிவுகளை சரி சரி பிள்ளையண்டி அம்மா படிங்க. அம்மா பிரம்மாண்ட புராணம் 3 பெரும் பிரிவுகளை கொண்டது. பூர்வ பாகம், மத்திய பாகம், உத்தர பாகம் என்பவை அவை. பூர்வ பாகம் பிரக்தியவாதம், அனுசங்கவாதம் என்னும், மத்திய பாகம் உபேத்காத வாதம் என்றும், உத்தரவாதம் பதம் பதம் என்றுதான் வருது. உத்தரபதம் உபசங்கார பதம் என்றும் பிரிவுகளாகி மொத்தத்தில் 71 அத்தியாயங்கள் ஆயின. தருமநெறியில் ஒரு மன்னன் வலிமையுடன் ஆண்டு வந்த காலம் அது. அத்துடன் உண்மையான புனித முனிவர்களும் வாழ்ந்து வந்தனர். குரு சாஸ்திரத்தின் வழியாக திரிவசத்வதி என்ற ஆற்றில் கரையில் முனிவர்கள் ஒரு யாகம் செய்தனர். தேவவியாசரின் சீடர் லோமஹர்ஷனர், சூத முனிவர், சனகாதி முனிவர்கள் என்று பலர் அங்கு கூடியிருந்தனர். பித்ருக்கள் வாசவி என்றொரு உத்திரி இருந்தாள். அவள் மீண்டும் வயிற்றில் தோன்றியவள். மீன் வயிற்றில் தோன்றியவள். வேதவியாசரும் சத்தியவதி என்று அதை நாங்க படிச்சதான் என்ற மச்சகந்தி மகனே ஆவார். நைமிசாரண்யத்தில் வாயு பகவான் மற்ற முனிவர்களுக்கு பிரம்மாண்ட புராணத்தை உபதேசித்தார். மற்ற புராணங்களில் உள்ளவை எல்லாம் இந்த பிரம்மாண்ட புராணத்தில் உள்ளன. புருவ மன்னனின் அரசாட்சி செய்த காலத்தில் தேவர்கள் கலைஞன் விசுவகர்மா தேவகுரு பிருகஸ்பதிக்காக தங்கத்தால் யாகசாலை அலங்கரித்தான். 12 ஆண்டுகள் தொடர்ந்து யாகம் நடைபெற்றது. புரூர்வ மன்னன் யாகத்திற்கு வந்திருந்தான். பொன்னை கண்ட அவன் மனம் அதனை கொள்ளையடிக்க நினைக்க அதற்காக முயற்சி செய்ய முனிவர்கள் வஜ்ராயுதத்தால் அவனை கொன்றுவிட அவன் மகன் ஆயு அரியணையில் ஏறினான். கந்தர்வர்கள் பாடிட, அப்சரசுகள் ஆடிட, துதிப்பாடல்கள் விண்ணை முற்றின. அரக்கர்கள் யாகத்தை தடுக்க முயன்று தோற்றனர். யாகம் தொடர்ந்து முடிந்துவிட முனிவர்கள் வாயு பகவானை பிரம்மாண்ட புராணத்தை கூறுமாறு கேட்க அவரும் கூறலானார். சிருஷ்டி படைத்தல் பற்றி பரபிரமம், அண்டம், நிர்மயம், சுவயம்பு, பிரம்மா என்று தொடங்கி மற்ற புராணங்கள் கூறியவையே இங்கும் கூறப்படுகின்றன, சிறு சிறு மாறுதல்களுடன். பிரமனின் சிருஷ்டி பகலில் நடக்கின்றது, இரவில் அழிவு ஏற்படுகின்றது. அந்த அழிவு பிரளயம் எனப்படுகின்றது.
இரவு முடிந்து பகல் தோன்ற படைத்தல் தொழில் நடக்கின்றது. அதுவே சிருஷ்டியாகும். இதிலும் மும்மூர்த்தி 3 குணங்கள் பற்றி பேசப்படுகின்றது. பிரம்மா ராஜச குணம், விஷ்ணு சாத்வீக குணம், சிவன் தாமச குணம் எல்லாமே பிரம்மத்திலிருந்து தோன்றியவையே. கல்பங்கள் பல. அவற்றில் தற்போது நடைபெறுவது வராக கல்பம். ஒவ்வொரு கல்பத்திலும் 14 மன்வந்தனங்கள், ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு மனுவின் ஆட்சி வராக அவதாரங்கள் காரணமாக வராக கல்பம், பிரம்மம், நாராயணனே நரநீர் அயன் ஓய்விடம், பிரளய ஜல மயத்தில் ஓய்வு கொண்டதால் நாராயணன் பிரம்மா 7 கடல்கள் 7 நிலப்பகுதிகள் தோற்றுவித்தார். அடுத்து அவர் உடலில் இருந்தே தேவர், அசுரர், யக்ஷர்கள் ஆகிய பல்வகையானோர் தோன்றினர். பிரம்மாவின் மனோசக்தியிலிருந்து பிருகு முதலிய 9 ரிஷிகள் சனந்த, சனக, சனாதன, சனத்குமார ரிஷிகளும் தோன்றினர். இவற்றால் மன அமைதி பெறாத பிரம்மா தன்னிலிருந்தே முதல் ஆண் பெண் இருவரையும் தோற்றுவிக்க ஆண் மனு என்றும் பெண் சதரூபை என்றும் பெயர் பெற்றனர். இவர்களுடைய புத்திரர்களில் பிரிய விரதனும் உத்தானபாதனும் பிரசுதி ஆக்ருதி என்ற 2 புத்திரிகளும் முக்கியமானவர். பிரசுதி தட்ச பிரஜாபதியை மணந்தான். இப்படி சிருஷ்டி வளர்கின்றது. சிருஷ்டியில் மூல சிருஷ்டி சரிகம் ஒன்றுமில்லாததிலிருந்து தோன்றினர். இப்படி சிருஷ்டியும் பிரளய அழிவும் தொன்று தொட்டு மாறி மாறி ஏற்பட்டு வருகின்றது என்று அறிய வேண்டும். 3 சதுர் 4 யுகங்கள். சத்திய யுகம் அதாவது கிருத, திரேதா யுகம், துவாபர யுகம், கலியுகம் என யுகங்கள் 4. இவை 4ம் சேர்ந்து மகாயுகம் ஆகும். கட்ட விரல் முதல் சிறு விரல் வரை நீளம் ஒரு விதஸ்தி. இது 12 அங்குலிக்கு சமம். 20 அங்குலிகள் ஒரு ரத்தினி, 20 ரத்தினிகள் ஒரு தனு, 8000 தனுக்கள் ஒரு யோசனை ஆகும். வர்ணாச்சிரம தர்ம வழியில் 4 வர்ணத்தினர் இருந்தனர். அவர்கள் தொழில்களில் 4 வகைப்பட்டனர். உணவுக்காக மக்கள் பிரம்மாவை வேண்ட பூமியிலிருந்து பால், மரம், புதர், மூலிகைகள், தானியங்களை தோற்றுவித்தார். பிரிதி மன்னர் பூமியிலிருந்து பால் கறந்ததால் பூமி பிரிதிவி எனப்பட்டது. வர்ணாச்சிரம தர்மத்தின்படி 4 வர்ணத்தினர் ஏற்பட்டதுடன் ஒவ்வொருவரும் 4 நிலைகளை கையாள வேண்டும் எனப்பட்டது. பிரம்மச்சரியம், கிரகஸ்தியம், வானப்பிரத்தம், சந்நியாசம் என்பவை. இவ்வாறான மாறுதல்கள் எல்லாம் உயிர்கள் நன்கு வாழ்ந்திட வேண்டும் என்பதற்காகவே பிரம்மா ஏற்படுத்தினார். அண்டிபடிங்க யோகமும் யோக சாதனை. யக்ஞை ஜகாதிகள் மதச்சடங்குகளால் பிரமனை அறிய முடியாது. யோக சாதனையால் மட்டுமே அது சாத்தியமாகும். இந்த சாதனையில் வெற்றி பெறுவோர் பிறப்பு இறப்புகளை வெல்வர் எனப்படுகிறது. ஜீவாத்மா பரமாத்மாவுடன் அதாவது பரபிரமத்துடன் இணைவதே யோகமாகும். யோகம் செய்கையில் 5 முக்கியமானவற்றை கடைபிடிக்க வேண்டும். அவற்றின் குறிக்கோள் பற்றி அறியலாம். பிராணாயாமம் நல்ல உடல்நிலையில் அமைதியான சூழ்நிலையில் செய்யப்பட வேண்டும். பிராணாயாமத்தில் மூச்சு அடக்கப்படுகிறது. எங்க படிக்கிறீங்க? இது எழுத்து கொஞ்சம் சின்ன. சரி சாரி. செய்கையில் 5 முக்கியமானவற்றை கடைபிடிக்க வேண்டும். அவற்றின் குறிக்கோள் பற்றி அறியலாம். பிராணாயாமம் இல்ல, பிராணாயாமம் அதுல இருந்து படிங்க. உடலின் மாசு நீக்கி தூய்மை செய்கிறது. ஆனா சாந்தமடைகிறது. ஆவன்னா அகம்பாவம், அசூசை, பொறாமை போன்ற தீயவற்றை வெற்றி கொள்ளுதல், அதாவது பிரசாந்தி தெளிதல் ஆகும். தீயவற்றை வெற்றி கொள்ளுதல் அதாவது பிரசாந்தி தெளிதல் ஆகும். தெளிவு. ஈனா ரிஷிகள் போல் அகக்கண் பெறுதல், தீப்தி ஒளி எனப்படும். மனமும் புலன்களும் அமைதியாதல், பிரசாதம்
ஆதரவு ஆகும். பிராணாயாமம் நல்ல உடல்நிலையில் அமைதியான சூழ்நிலையில் செய்யப்பட வேண்டும். பிராணாயாமத்தில் மூச்சு அடக்கப்படுகிறது. இந்த பிராணாயாம பலன்கள் இதுல சொன்னது பாவங்கள் துளையுமா மன அமைதி சாந்தமடையும். இனி பிரத்யாகாரம். பிரத்யாகாரம் உலக பொருள் மீதுள்ள பற்றை தன நீக்கிவிட இது ஐந்தடக்கும் ஆமையை ஒக்கும். அட்டாங்க யோகத்தை அட்டாங்க யோகம் தான் சொல்லப்படுது. தியானம் முதலும் படிக்கலாம். முதலும் வந்தது அதுலயும் வந்தது, கருட புராணத்துக்குள்ளேயும் வந்தது தியானம். தாரணன் நினைவில் இருத்தல் ஞானம் அறிதல். இது படித்தீங்களோ? தியானம் உடற்பகுதி குணங்கள் இருந்து உயர்ந்த நிலைக்கு உயர்த்துவது. பிரத்யாகாரம் சொன்ன நீங்கள் தியானம் உடற்பகுதி குணங்கள் இருந்து உயர்ந்த நிலைக்கு உயர்த்துவது. இனி தாரணம் நினைவில் இருத்தல் ஞானம் அறிதல். இவற்றை கவனம் செலுத்த பழகாவிட்டால் நன்மைக்கு பதில் தீமையே ஏற்படும். யோகத்தை சரியான முறையில் பழகி வெற்றி கண்டவர் அட்டமா சித்திகளை பெறுவர். அதெல்லாம் உண்மைதான். அந்த அட்டமா யோகம் செய்தால் பிள்ளை கொஞ்சம் வருங்காலத்தை பற்றி கொஞ்சம் அறிகிறது, கொஞ்சம் கொஞ்சம் ஞானங்கள் வரும். செய்து வரும். அஞ்சாவது கெட்ட சகுனங்கள். பஞ்சாங்கங்களில் பட்சி சகுனம், தள்ளி சகுனம், விழித்தெழுந்தவுடன் காணக்கூடிய பொருட்கள் என்று பல கூறுகள் உள்ளன. பிரமாண்ட புராணம் தீய சகுனங்கள் பற்றியும் அவற்றின் பலன்களையும் கூறுகின்றது. கனவில் திருவன் அருந்ததி விண்மீன்களை காண முடியாதவன் ஓராண்டிலும், சூரிய கிரணங்களை காண முடியாதவன் 11 மாதங்களிலும், பொன் வெள்ளி வாந்தி எடுப்பதாக கனவு வந்தால் 10 மாதங்களிலும், அழுக்குடைய பாதம் கண்டால் சில மாதங்களிலும், ஒரு காகம் அழுது புறா ஒருவர் தலை மீது இறங்கினால் 6 மாதங்களிலும் மரணம் அடைவர். ஒருவரை காக்கைகள் சாம்பல் சூழ்ந்து கொண்டால் 5 மாதங்களிலும், தெற்கில் வானவில் மின்னல் தோன்றினால் 3 மாதங்களிலும், பிரதி பிம்பம் காணப்படாவிட்டாலும் தலையின்றி காணப்பட்டாலும் 1 மாதத்திலும், ஒரு வருடம் பிணவாசனை ஏற்பட்டால் 15 நாட்களிலும் மரணம் அடைவர். குரங்கு கரடிகளால் இழுக்கப்படும் தேரில் தெற்கே செல்வது போன்ற கனவு வந்தால் விரைவில் மரணம் ஏற்படுவதாகும். ஒருவர் செவிடானது போல கருப்பு உடைகளுடன் இருப்பதாக கனவு கண்டால் விரைவில் மரணம் ஏற்படுவதாகும். கழுத்தளவு பூமியில் புதைக்கப்பட்டிருப்பதாக கண்டால் விரைவில் மரணம். கனவில் பாம்புகள், சாம்பல், நிலக்கரி, முடி, உலர்ந்து போன 6 ஆகியவை காணப்படின் 10 நாட்களில் மரணம். கருப்பு உடை அணிந்தவரானால் கல்லால் அடிபடுவதாக ஒருவன் கனவு கண்டால் விரைவில் மரணம் ஏற்படும். விடியற்காலையில் ஒருவன் ஓநாய் உளையிட்டால் சில நாட்களில் மரணம். விளக்கு திரி அணையும் போது ஏற்படும் சுடல் நாட்டம் தெரியாதவன் மரண வாயிலில் இருப்பான். கண்களில் சுடல் அண்டு போட்டு கிடக்கு. கண்களில் தொடர்ந்து கண்ணீர், காது நீளுதல், மூக்கு வளைவாக தோன்றுதல் ஆகியவற்றால் விரைவில் மரணம் காட்டும். கரிநாக்கு, சாம்பல் முகம், சிவந்த கன்னம் மரண வாயிலுக்கு அறிகுறி. வெளியேற முடியாத பள்ளத்தில் விழுந்திருத்தல் மற்றும் கொலை செய்யப்படுவதாக தீயில் விழுவது போல வரும் கனவுகள் மரணம் அருகில் என சுட்டி காட்டப்படுவை. இப்படி கனவுகள் வந்தால் எத்தைய பரிகாரம் உதவும்? கிழக்கு தெற்கு நோக்கி அமர்ந்து சிவனை பிரார்த்தித்தல், ஓம் என்ற பிரணவ உச்சாரணம் இவற்றுக்கு நிவாரணமாகும். 100 ஆண்டுகள் மாதம் ஒரு முறை அசுவமேத யாகம் செய்த பலன் பிரணவ மந்திரம் உச்சரிப்பதால் ஏற்படும். இது 100 ஆண்டு செய்வதால் ஏற்படும் புண்ணியத்தை விட அதிகம். அண்டிபடிங்க ஹற்பங்கள். அது என்ன பிரணவ மந்திரம்? இது இந்த பிரணவ மந்திரம் ஓம் என்று ஓம் பிரம்மாவின் ஒரு நாள் என்பது ஒரு கற்பம். 1000 கற்பங்கள் பிரம்மாவின் 1 ஆண்டு. 8000 கற்பங்கள் பிரம்மயுகம். 1000 யுகங்கள் ஒரு சவனம். 2000 சவனங்கள் ஒரு திரிவிரதம். பிரம்மாவின் வாழ்க்கையை காலம் திரிவிரதா ஆகும். தற்போது நடப்பது வராக கற்பம். இதுவரை 34 கற்பங்கள் ஆகியுள்ளன. அவற்றின் பெயர்கள் கீழ்வருமாறு: பால கற்பம், புவ, சுவ, பாவா, ரம்பா, ரிது, கிரது, வன்ஹி, கவ்யஹானா, சவித்ரா, புவ, உஷிகா,
குஷிகா, கந்தர, ரிஷப, விடஜ, மார்ஜியால்ய, மத்மய, வைரஜாக, நிஷத, பஞ்சம, மோகவாகன, சிகந்த, ஆகுதி, விஞ்ச் நதி, மன, பவ, விரிஹந்த், சிவேதேவ, லோகித, ரத்த, பிதவச, சீத, விரிச்சுவ, வராக கல்பம். தேவவியாசர் வடிங் ஒரு கற்பத்தில் வேதவியாசர் தானா இல்லையோ? இருக்கிற வேதவியாசர் ஒரு கற்பத்தில் 14 மன்வந்தரங்கள் ஒரு கற்பத்தில் 14 மன்வந்தரங்கள். இப்போதைய மன்வந்தரம் வைவஸ்வத மன்வந்தரம் ஆகும். பிரம்மாவுக்கு சிவபெருமான் வேதவியாசர் பட்டம் பெற்று வாழ்ந்தோர் பட்டியலை எடுத்து இயம்பினர். சுவேத, சத்திய, சதார, அங்கிர, சவிதா, மிருஷ்யு, சதக்ருது, வசிஷ்ட, சரஸ்வத, திரிதாம, திரிவிரத, விததேஜ, தரும நாராயண, சுரரசன, அருணி, யோசஞ்ச, கிருதஞ்சய, ரிதஞ்சய, பரத்துவாஜ, வாஜஸ்ரவ, வாசஸ்பதி, லயன, திருநாவிந்து, ரிஷி, ஷகிரி, பராசரர், ஜதுகர்மர், கிருஷ்ண துவை பாயனர். இது விஷ்ணு புராணத்துல இருக்குதான். பிரம்மாவின் படைப்பு. பிரம்மாண்ட புராணம் ராஜசிக புராணம் என்பதால் பிரம்மாவை உயர்வாக கூறி புகழ்பாடுகிறது. பிரம்மத்திலிருந்து நாராயணன் தோன்றி நீரில் மிதக்க அவர் நாபியிலிருந்து பிரம்மா தோன்றினார். அவர் நாராயணனை யார் என்று கேட்க அனைத்தையும் தோற்றிப்பவன் நான் என்று விஷ்ணு விடையளிக்க பிரம்மா நானே அண்டத்தை படைப்பவன் என்றார். பிரம்மாவின் சொற்களை கேட்டு வியப்படைந்த விஷ்ணு பிரம்மாவின் வழியே அவர் உடலில் பூந்து அனைத்து உலகங்களையும் அங்கு கண்டார். பிறகு வெளிவந்த விஷ்ணு பிரம்மாவிடம் ஆதியும் அந்தமும் காணப்படவில்லை என்றார். பிரம்மாவும் விஷ்ணுவின் உடலில் வாயுள் வழியே பூந்து அனைத்தையும் கண்டு ஆதி அந்தமற்ற நிலையை கண்டு வெளிவர முயல்கையில் விஷ்ணு வாயை மூடிக்கொண்டு ஜோகுதுயில் கொண்டதால் வெளிவர இயலாமல் இறுதியில் தன் உடலை சுருக்கி கொண்டு நாபி வழியே வெளிவந்தார். அப்போது அங்கே சிவனும் தோன்றினார். அந்த வேகத்தில் நீர் தெளிக்க பிரம்மன் வீற்றிருந்த தாமரை அசைய விஷ்ணு தாமரையில் உள்ள பிரம்மாவிடம் அவர் புசிக்கத்தக்கவர் என்றும் தாமரை மேலிருந்து இறங்குமாறும் கூறினார். அப்போது பிரம்மா கேட்டுக்கொண்டபடி பிரம்மாவை தன் மகனாக ஏற்றார். பத்மா தாமரை ஜோனி மூலம். எனவே பிரம்மா பத்மஜோனி எனப்பட்டார். பிரம்மாவும் விஷ்ணுவும் சமாதானம் அடைந்தனர். திரிசூலத்துடன் காணப்பட்ட சிவனை பற்றி அவர் யார் என்று விஷ்ணுவிடம் கேட்க விஷ்ணு அவர் அளிக்கும் கடவுள் சிவன் என்று கூற அவரை தங்களுக்கு சமமாக ஏற்க பிரம்மா யோசிக்க விஷ்ணு சிவன் பலம் மிக்கவர் இருவரையும் வெல்லக்கூடியவர் என்று கூறி பிரம்மாவை சாந்தி அடைய செய்தார். அண்டிபடின் உருத்தரர் தானே சிவன். பிரம்மா தன்னை போன்ற ஒரு மகன் பெற விரும்பினார். அப்போது அவர் மடி மீது ஒரு பாலன் நீலமும் சிவப்பும் கலந்த நீல லோகிதன் தோன்றி அழ ஆரம்பித்தது. அப்பாலன் அழுவதன் காரணத்தை கேட்காது தனக்கு ஒரு பெயர் வைக்குமாறு கேட்கிறது என்று கூற கத்தி அழுத்தன். அப்பாலனுக்கு ருத்ரன் என்று பிரம்மா பெயர் வைத்தார். திரும்ப திரும்ப அந்த குழந்தை மற்றும் ஒரு பெயர் வேண்டும் என்று அழ அந்த நீலமோகிதனுக்கு பிரம்மா ருத்ரன், பாவன், சிவன், பசுபதி, ஈசன், பீமன், உக்கிரன், மகாதேவன் என்று 8 பெயர்கள் கொடுத்தார். இதுவற்றி விஷ்ணு புராணம் பத்ம புராணங்களிலும் காண்க. நான் எங்கே வசிப்பது என்று ருத்ரர் கேட்க பிரம்மா கூறினார், சூரியனின் ருத்ரனாக, நீரில் பாவனாக, பூமியில் சிவனாக, தீயில் பசுபதியாக, காற்றில் ஈசனாக, விண்ணில் வீமனாக, அந்தணர் உடலில் உக்கிரனாக,
சந்திரனில் மகாதேவனாக வசிப்பாயாக என்றார். உருத்திரன் என்றது ஆண்டி குனி உருத்திரன். அந்த பிரம்மா விஷ்ணு உருத்திரன் வழியில வாரது இது குனி உருத்திரன். இவர் அழித்தல் தொல்லை செய்கிறவர். மகா உருத்திரன் தான் நாங்க கும்பிடுற சிவன். முனிவர்களின் தோற்றம் தனாபடி. ஆனா இதுல அடிமுடிதறத பற்றி சொல்ல இல்ல முதல் சொன்னதாண்டி எங்க வாய்ச்ச நீங்கள் எங்க இதுல சொன்னவே இல்லை. இந்த விஷ்ணு விளங்குக விஷ்ணு அவர் அழிக்கும் கடவுள் சிவன் என்று கூற அவையில் அந்த சிவன் என்றுதான் சொல்ல அது உருத்திரன் தான். முனிவர் பிரம்மாவை அடக்கி போட்டார். இவர் சக்தி வாய்ந்தவர், இவரோட ஓட்டி கூடையிலான்னு சொல்லிட்டாரு. அதான் அதான் இல்லையோ முனிவர்களின் தோற்றம். தர்ஷன் மகள் கியாதி பிறகு முனிவரை மணந்து தாதா பிதாதா என்ற 2 புத்திரர்களையும் ஸ்ரீ என்ற புத்திரியையும் பெற்றார். புத்திரர்கள் தேவர்களாக புத்திரி ஸ்ரீ விஷ்ணுவை மணந்து பாலா உத்சாகா ஆகிய 2 புத்திரர்களை பெற்றார். தாதாவின் மனைவி நியதியின் மகள் மிருகண்டு. அவள் மகன்கள் புகழ்பெற்ற மார்க்கண்டேய முனிவரும் வேதசிரனும் ஆவர். அப்ப மகன் என்று சொல்ல வேணும். மனைவி நியதியின் மகன் மிருகன். அவன் மகன்கள் புகழ்பெற்ற மார்க்கண்டேய முனிவரும் வேத சிரனும் ஆவர். விதாதா ஆயாதியை மணந்து பாண்டுவை பெற்றான். இவர்கள் அனைவரும் பிறகு மகரிஷி குலத்தில் உதித்தவர்கள் ஆகியால் பார்கவர்கள் எனப்பட்டனர். தர்ஷன் மகள் சம்பூதி மரிசி முனிவரை மணக்க அவர்களுக்கு பிறந்த மக்கள் அனைவரும் முனிவர்கள் ஆயினர். தர்ஷனின் புத்திரி சன்னதி கிரது முனிவரை மணந்தாள். அவர்கள் சந்ததியர் ஆயிரக்கணக்கானவர்களை சிறந்த முனிவர்கள் ஆயினர். அவர்கள் பாலாக்கியர்கள் எனப்பட்டனர். தர்ஷன் மகள் ஸ்வாகா அக்கினியை மணந்ததாக பிரமாண்ட புராணம் கூறுகிறது. அவர்கள் பரம்பரையில் வந்தவர்களையும் பட்டியலிட்டு காட்டலாம். ஸ்வாகாவின் முதல் மகன் பவகாவின் புத்திரன் சகஸ்ராஷன். 2ஆம் மகன் பவமானனின் மகள் காஷவாகனன் மற்றும் 3வது மகன் சுருசியின் மகன் காஷவாகனன். தேவர்கள் காஷவாகனனையும் பித்திருக்கள் காஷவாகனனையும் அசுரர்கள் சகர்ஷாசனையும் தீக்கடவுளாக பூசித்தனர். அடுத்து சிவன் தட்சன் புத்திரி தாட்சாயணி. தட்சனுக்கும் அவர்களுக்கும் உள்ள வேறுபாடு தர்ஷன்யம் தர்ஷன் அழிவு ஆகியவை புராணத்தில் கூறப்படுது. பல புராணங்களில் இதை கூறப்படுது. இங்க தனா இல்லையே இருக்கிறேன். தட்ச யாகத்தின் காரணமாக தாட்சாயினி உயிரை விட்டு அடுத்து பார்வதியாக பிறந்து சிவனையே மணக்கின்றார். இந்நிகழ்ச்சிகளால் கோபம் கொண்ட சிவன் தட்சனை உலகில் பிராசீன பர்கி மரீஷிர்களுக்கு மகனாக்க பிறக்குமாறு சபித்தார். தட்சனும் சிவனுக்கு முனிவர்கள் யாகத்தில் அவிர்ப்பாகம் அளிக்க மாட்டார்கள், சொர்க்கத்தில் இல்லாமல் பூமியில் மட்டுமே உறைவிடம் ஆகும் என்று சபித்தார். அப்போது சிவபெருமான் தட்ச சாபத்தினால் அல்ல, பூமியிலேயே உறைவதற்கேற்ற இடம், எனவே அங்கேயே உன் உறைவிடம். நான் மற்ற தேவர்களுடன் உணவு கொள்ள மாட்டேன், ஏனெனில் பிராமணர்கள் எனக்கு தனியாக உணவு படைப்பர். அதே போல் நான் தனியாகவே பூசிக்கப்படுவேன், மற்றவர்களுடன் அல்ல என்று கூறினார். மறுபிறவியிலும் தட்சனாகவே பிறந்து இமயமலையில் கங்கை துவாரம் என்ற இடத்தில் சிவன் தவிர மற்றவர்களை அழைத்து ஒரு யாகம் செய்தார். சிவனில்லாத யாகம் வெற்றி தராது என்று கூறி ததீசி முனிவர் அதில் பங்கு கொள்ளவில்லை. மேருமலை மீதிலிருந்து சிவபெருமானும் உமையும் யாகம் வெற்றி தராது என்று கூறி யாகத்துக்கு செல்வதை கண்ட தட்சன் யாகம் செய்வதை கண்டார். அப்போது சிவபெருமான் தன் வாயிலிருந்து வீரபத்திரரை தோற்றுவிக்க பரமன் ஆணைப்படி தட்சன் யாகத்தையும் அங்கிருந்தோர்களையும் வீரபத்திரன் அளித்தான். தட்சன் மறுபடியும் தலையும் உயிரும் பெற்றான். மேலும் பரமன் அவன் 1000 அசுவமேத யாகங்கள் 100 வாஜ்பேய யாகங்கள் வெற்றியுடன் நடத்துமாறு ஆசீர்வதித்தார்.
அண்டிபடிங்கோ நிலப்பரப்பும் அதன் பகுதிகள். நிலப்பரப்பும் அதன் பகுதிகளும். சுயம்புவ மனுவின் மகன் பிரிய விரதனுக்கு 10 புத்திரர்களும் 2 புத்திரிகளும் பிறந்தனர். பிரிய விரதன் உலகை 7 தீவ வீவங்களாக பிரித்து 7 புத்திரர்களுக்கும் பங்கிட்டு தந்தான். அக்னிதரனுக்கு சம்பு தீபமும், மேதவத்திற்கு பிளத்ஹ தீபமும், வாசுவுக்கு ஷால்மலி தீபமும், ஜிதோதன் மன்னனுக்கு குசத்தீபமும், துதியு மன்னனுக்கு கிரவுஞ்ச தீபமும், அஷ்யனுக்கு ஷக தீபமும், சவணனுக்கு புஷ்கர தீபமும் அளிக்கப்பட்டது. மற்ற மூவரும் தவம் செய்ய சென்றதாக விஷ்ணு புராணம் கூறும். மேலும் அக்னி புராணம் பாகவத புராணமும் இப்பகுதியை காட்டும். சவணன் தனது புஷ்பவீகத்தை 2 வருஷங்களாக பிரித்து திதகண்டன் தாடகி கண்டன் இருவருக்கும் கொடுத்தான். கஷ்யன் தனது 7 குமாரர்களுக்கும் தனது சதத்திவீபத்தை 7 வருஷங்களாக பிரித்து அளித்தான். அந்த 7 பேர் ஜலஜன், கொஞ்சம் குரல் பண்ணிவிடுங்கப்பா, கஷ்யன் தனது 7 குமாரர்களுக்கும் தனது 7 வருஷங்களாக பிரித்து அளித்தான். அந்த 7 பேர் ஜலஜன், கௌமாரன், சுகுமாரன், மணிஷகன், சுமோத்தரன், மௌதகன், மகர்மன் எனப்படுவர். இவ்வாறே தூய தமனமானன், ஜோதிஷ்மனன், வாவுஷ்மனன், மேததிதி ஆகியோரும் அவரவர் நிலப்பகுதியை அவரவர் 7 பிள்ளைகளுக்கும் பிரித்து கொடுத்தனர். ஜம்புத்தீபம் பெற்ற அக்னிதரன் தன் நிலப்பகுதியை தனது 9 புத்திரர்களுக்கும் பிரித்து கொடுத்தான். அவை அப்புத்திரர்களால் பெயரிலேயே அறியப்பட்டன. இவ்வாறு பங்கிட்டு கொடுத்த பின் அக்னிதரன் தவம் செய்ய கானகம் சென்றான். மேலே கூறிய 9 முறையே நபி, கிரும்புஷன், ஹரி, இளவிரதன், ரம்யன், கிரவணன், கிரரண்யவன், குரு, புஷ்டரவன், கேதுமாலன் என்போர். நபியின் மகன் ரிஷபன், அவன் மகன் பரதன் பெயராலேயே நபி ஆண்டு வந்த பகுதி பாரத வருஷம் எனப்பட்டது. ஜம்புத் வீபம். இதை சுற்றி லவண சமுத்திரம், இமாலயம் முதல் 6 பெரும் மலைத்தொடர்கள் உள்ளன. இப்பகுதியின் நடுவில் சவேறு மலை உள்ளது. இப்பகுதியில் 4 வகை வர்ணத்தவரும் வாழ்ந்து வந்தனர். இமயமலைக்கு தெற்கில் உள்ள பகுதி பாரத வருஷமாகும். சுமேரு பர்வதம் முழுவதையும் பிரம்மா ஒருவராலேயே காண முடியும். அதன் மீது பிரம்மா இருக்கிறார். தேவர்கள் அவனை தரிசிக்க வந்த வண்ணம் உள்ளனர். விமானங்கள் பல காணப்படும். ரிஷிகள் மந்திரங்கள் உச்சரிப்பதும் யகாதிகள் செய்வதும் எப்போது நிகழ்ந்த வண்ணம் இருக்கும். அதன் சிகரம் சத்ரவத எனப்படும். அங்கு கால் வைக்க அரக்கர்கள் அஞ்சுவர். அங்கிருந்து சிறிது தூரத்தில் இந்திரனின் அமராவதி நகரம் உள்ளது. அவரது அரசவை சுதர்மா எனப்படும். அது பாரிஜாத மலரால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. சுதர்மாவில் தேவர்களும் கந்தவர்களும் அப்சுரசுகளும் எப்போதும் காணப்படுவர். பிரம்மாவின் இருப்பிடத்துக்கு தென்கிழக்கில் அக்கினியின் அவை உள்ளது. இன்னும் தெற்கில் சுகம் யாமா என்னும் சூரியனின் அவை உள்ளது. மற்றும் வருணனின் சுபாவதியும் வாயுவின் காந்தவதியும் சிவபிரானின் ஜோஷவதியும் உள்ளன. முனிவர்கள், கந்தவர்கள், அப்சரசுகள் மற்றும் புண்ணியசாலிகளுக்கான இவ்விடம் சொர்க்கம் எனப்படும். சுமேர் மலையை சுற்றிலும் ஏரிகளும் அழகிய நந்தவனங்களும் பழந்தோட்டங்களும் காடுகளும் உள்ள பள்ளத்தாக்களும் உள்ளன. இது இந்திராதி தேவர்களுக்கும் ராட்சசர்களுக்கும் கிண்ணர்களுக்கும் கருடன், அவன் மகன் சுக்ரீவன், பல பாம்புகள் மற்றும் சிவனின் பூதகணங்கள், அஷ்டவசுக்கள், சப்தரிசிகள், ருத்திரர்கள், ஆதித்யர்கள், அசுவினிகள், கந்தவர்கள், யஷர்கள் ஆகிய அனைவருக்கும் இருப்பிடமாக உள்ளது. ஹரிகுடம் என்ற சிகரத்தில் விஷ்ணுவும் கோமஷி ரிங்கா சிகரத்தில் பிரம்மாவும் உள்ளனர். மற்ற சிகரங்களில் மற்ற இனத்தவர் வாழ்கின்றனர். இன்னும் கிடக்கு, நான் முடியுதான். அப்ப இது நாளைய படிப்போம். இது கணக்க இருக்கு. ஓம் நம சிவாய. வாழ்க.
வாழ்க வளம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். சந்தோஷம்.